உண்மையை சொல்றாங்க. அதை கேட்ட விஜய் அப்படியே கூனி குறுகி போய் நிக்கிறாங்க. அதாவது மீனாவும் முத்துவும் சேர்ந்து அந்த கிறிஸ்பைய சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போறதுல இருந்து காப்பாத்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் பண்ணேன், அதாவது விஜயா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பில்டப் பண்ணி ஒரு வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க வந்து மீனா இதையெல்லாம் கேட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இந்த மாதிரி விஜயா பார்த்து சொல்றாங்க, என்னத்த இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா, எப்படி எப்படி யார் எவர் அப்படின்னு தெரியாத ஒரு பையனுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணீங்களா, அதாவது உங்களோட சொந்த பையன், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட சொந்த பையன் முத்து மேலே பாசலமா அவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினால் நீங்க இந்த பையனுக்கு பாவப்பட்டு இந்த பையனை காப்பாத்திருக்கீங்க, எவ்வளவு காமெடியா இருக்குல்ல, நீங்க இதை உங்களுக்கே சொல்ல கேவலமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட விஜய் பயங்கர கோபப்பட்டு, என்னடி ஓவரா பேசுற, முத்து தப்பு பண்ணா அதனால ஜெயிலுக்கு போனோம், ஆமா நான் தான் அவனை பிடிச்சிட்டு போக சொன்னேன், அவன் தப்பு பண்ணா பிடிச்சிட்டு போக சொன்னேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் மீனா அப்படி தப்பு பண்ணவங்கள தான் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க பிள்ளை மனோஜ் தான் பிடிச்சி கொடுத்துருக்கணும், ஏன்னா அவர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன எல்லா உண்மையும் சொல்றாங்க. அதை கேட்ட விஜய் பாதி நம்பியும் நம்பாமல் அப்படி ஒரு மாதிரியா இருந்துகிட்டு இருக்காங்க. என்னடி கதை விட்டுற அப்படின்னு சொல்லியுமே அங்க இன்னொருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஏமா நீங்க இந்த மாதிரி இந்த மனோஜ் முத்து இவங்கள பத்தியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கறாங்க. அதாவது யோகா கிளாஸ்க்கு ஒருத்தர் வந்திருப்பாங்க. அதுக்கு உடனே மீனா ஆமாங்க அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு மறுபடியும் அவருமே சொல்றாரு, அட ஆமாமா நீ சொல்றது உண்மைதான், அதாவது மனோஜ் பண்ண தப்புக்காக முத்து தண்டனை அனுபவிச்சிருக்கா, இந்த விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், சிசிடிவி கேமரா வழியா தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட விஜயாக்கோ என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க.